டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா பாலிமரேஸ் உடைய ஒரு வகை. யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ல நம்ம இந்த பாலிமரேஸ் டெல்டாவை ரெப்ளிகேஷன் அப்போ பார்க்க முடியும். ரெப்ளிகேஷன் ஆரிஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஹெலிகேஸ் வந்ததுக்கு அப்புறமா பிரைமேஸ் பிரைமரை உருவாக்குனதுக்கு அப்புறமா வித் ஹெல்ப் ஆஃப் பிசிஎன்ஏ கிளாம்ப் லோடர் அண்ட் கிளாம்ப் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பாலிமரேஸை கொண்டு வந்து இந்த ஃபர்தர் பாலிமரைசேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் நடக்கும். பிரைமர் சிந்தசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா வரது தான் பாலிமரேஸ் டெல்டா. ஸோ இந்த டெல்டா எங்க இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல வருது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். பாலிமரேஸ் டெல்டா ரெப்ளிகேஷன்ல என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்றதையும் அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த டிஎன்ஏ டெல்டா புரோட்டீன் ஒரு என்சைம் காம்ப்ளெக்ஸ் மெயினா யூகேரியாட்ஸ்ல பார்க்க முடியும். ஸோ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரைமேஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கு ஆர்என்ஏ பிரைமேர் உருவாக்குறதுக்கு. இந்த டெம்ப்ளேட்டை ஒட்டி வரக்கூடிய இந்த ஆர்என்ஏ பிரைமரை ஃபர்தர் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் உருவாக்குறதுக்கு லீடிங் ஸ்ட்ராண்ட்ல பால் இயோ எப்சிலானோ அப்புறம் லாகிங் ஸ்ட்ராண்ட்ல வரக்கூடியது தான் இந்த பாலிமரேஸ் டெல்டா. ஸோ இந்த பாலிமரேஸ் டெல்டாவை கொண்டு வருது ஆர் பாலிமரேஸ் எப்சிலானை கொண்டு வருவது எது அப்படின்னா பிசிஎன்ஏ ப்ளாரிஃபிலரிட்டிங் செல் நியூக்ளியர் ஆன்டிஜன். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த கிளாம்ப் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல வரக்கூடிய இதான் இந்த பீட்டா கிளாம்ப் அப்படின்றது ப்ரோகேரியாட்ல, பிசிஎன்ஏ அப்படின்னு நம்ம யூகேரியாட்ல சொல்றோம். ஸோ இந்த பிசிஎன்ஏ கொண்டு வரது தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படுறது தான் இந்த பாலிமரேஸ் டெல்டா ஆர் பாலிமரேஸ் எப்சிலான். ஸோ இங்க நம்மளுக்கு தெரியும் இப்போ லீடிங் ஸ்ட்ராண்ட் லாகிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு. இந்த லீடிங் ஸ்ட்ராண்ட்ல வரக்கூடியது தான் பாலிமரேஸ் எப்சிலான். ஸோ நம்மளுக்கு இங்க இருக்க பாலிமரேஸ் வந்து எப்சிலான். ஸோ இங்க இருக்க பாலிமரேஸ் வந்து நம்மளுக்கு இந்த டெல்டா. மெயினா இந்த டெல்டாவோட பாலிமரேஸ் டெல்டாவுடைய ஃபங்க்ஷன் இந்த ஓகேசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஒட்டி தான் வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரைமரியும் ஃபர்தர் வந்து நம்மளுக்கு ப்ரொசீட் பண்ணக்கூடியது டிஎன்ஏ ஸ்ட்ராண்டா ப்ரொசீட் பண்ணக்கூடியது இந்த டெல்டா. அதை தவிர இந்த பாலிமரேஸ் டெல்டா ஃபர்தர் ரிப்பேர் ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் ஆகும். அப்போ வந்து ரெண்டுமே லீடிங் அண்ட் லாகிங் ஸ்ட்ராண்ட்லையுமே இந்த டெல்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா உடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டெல்டாவுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே தெரியும் பால் D1, ஸோ அப்புறம் பால் D2, பால் D3, பால் D4. இது வந்து ஹியூமன்ல இருக்கக்கூடிய நேம் ஜீன்கான நேம்க. ஸோ இது வந்து பால் 1 தான் வந்து இந்த பிசிஎன்ஏ கூடயும் அட்டாச் ஆயிருக்கக்கூடியதா இருக்கு. அப்புறம் POLD2 கூடயும் அட்டாச் ஆயிருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த பால் 3 ஆர் பால் 31, பால் 32 அப்படின்னு எதுல சொல்றாங்க அப்படின்னா செக்கரோமைசிஸ் செராவேசிலையும் செக்கரோமைசிஸ் பாம்பேலையும் சொல்லப்படுது. புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு தெளிவா தெரியும். டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பிசிஎன்ஏ கிளாம்ப் ஒட்டி மேல இருக்கக்கூடியது இந்த பால் D1 காம்ப்ளெக்ஸ். இந்த பால் D1ல தான் சிஸ்டீன் பியும் சிஸ்டீன் ஏவும் அடங்கி இருக்கு. ஸோ இந்த சிஸ் ஏ அண்ட் சிஸ் பிக்கு நடுவில் தான் நம்மளுக்கு FeS அயான் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அப்போ சிஸ் அண்ட் சிஸ் ஏ ரெண்டுமே வந்து மெட்டல் அயான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய பைண்டிங் மோட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் அட்டாச் ஆயிருக்கக்கூடியது இந்த பால் D அண்ட் பால் 3. இதுல இந்த பால் டில இருக்கக்கூடிய இந்த அந்த புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா எல்லா புரோட்டீன்லயும் நம்மளுக்கு தெரியும் N டெர்மினல் C டெர்மினல் ரெண்டும் இருக்கும். ஸோ இந்த N டெர்மினல்ல இருக்கக்கூடிய இந்த யூனிட் கேட்டலிட்டிக் சப் யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸோ நியூக்ளியஸ் அண்ட் பாலிமரேஸ் ஃபங்க்ஷன் கொண்டதா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டொமைன் இதை வந்து டொமைன்னு சொல்லுவோம். இந்த டொமைன் வந்து பிசிஎன்ஏ இன்டராக்டிங் புரோட்டீன் டொமைனாகவும் அப்புறம் சிஸ் ஏ சிஸ் பி மெட்டல் ரிச் பைண்டிங் டொமைனாகவும் இருக்கு. ஸோ அதே போல தான் இந்த பால் 2லையும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்கு. PDE அதாவது பாஸ்போ டை எஸ்டரேஸ் டொமைனும் ஒலிகோ நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைனும் இருக்கு. அதே போல தான் பால் டிலையும் இந்த 2 டொமைன் பார்க்க முடியும். பால் 4ல ஒரே ஒரு டொமைன் தான் பார்க்க முடியும். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பால் டி அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் தான் வந்து கேட்டலைட்டிக் சப் யூனிட்டா இருக்கு. அதுவும் இந்த எக்ஸோ நியூக்ளியஸ் பாலிமரேஸ் டொமைன். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பால் 2 அண்ட் பால் 3 இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்க்கக்கூடிய பால் 2 அண்ட் பால் 3 இது ரெண்டுமே ஸ்ட்ரக்சரல் ஆர் ரெகுலேட்டரி சப் யூனிட்டா இருக்கு. ஸோ இந்த பால் 1 வந்து கேட்டலைட்டிக் சப் யூனிட்டா இருக்கு. இது டைரக்டா டிஎன்ஏ கூட அண்ட் பிசிஎன்ஏ கூட அட்டாச் ஆகிற சப் யூனிட்டா இருக்கு. பாலிமரேஸ் டெல்டா ரிப்பேர் பாத்வேலையும் பங்கேற்கக்கூடும் அப்படின்னு. ஸோ இந்த ரிப்பேர் பாத்வே என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பால் டி எந்தெந்த பாத்வேலலாம் வந்து ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த BIR, TS, MMR, NER, DBS ரிப்பேர்லையும் இந்த செகண்ட் சப் யூனிட் வந்து மெயினாக TLSலையும் தேர்ட் சப் யூனிட் TLS அண்ட் BIRலையும் அண்ட் ஃபோர்த் சப் யூனிட் HR அண்ட் BIRலையும் இன்வால்வ் ஆகும். இந்த ரிப்பேர் பாத்வேயோட அப்ரிவேஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பால் டி வந்து
இந்த டிஎன்ஏ ரிப்பேர் இன்ட்ரா எஸ் செக் பாயிண்ட்ல தான் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. எப்படி ரோல் ப்ளே பண்ணுன்னா பை ஸ்டாலிங் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கை ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் இதனுடைய ரிப்பேர் ப்ராசஸை ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்புறம் நம்ம இந்த டிஎன்ஏ ரிப்பேர்ல வரக்கூடிய அந்த அப்ரிவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பிஐஆர் அப்படின்னா பிரேக் இன்டியூஸ்ட் ரெப்ளிகேஷன், அப்புறம் டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக், அப்புறம் ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன், மிஸ்மேட்ச் ரிப்பேர், நியூக்ளியோடைடு எக்ஸிஷன் ரிப்பேர், பாலிமரேஸ் டெல்டா அண்ட் டிரான்ஸ்லேஷன் சிந்தசிஸ் அப்போவும், அதுக்கப்புறம் எரர் ஃப்ரீ டெம்ப்ளேட் ஸ்விட்ச் அப்போவும் இந்த பாலிமரேஸ் டெல்டா வந்து உதவிக்கு வரதா இருக்கு. இந்த லீடிங் ஸ்ட்ராண்ட்ல பாலிமரேஸ் எப்சிலானும் லாகிங் ஸ்ட்ராண்ட்ல பாலிமரேஸ் டெல்டாவும் பொதுவாக வந்து ரெப்ளிகேஷன் அப்போ நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் உருவாக்கும் அப்படின்னு. ஸோ ஃப்ரம் பிரைமரியோடைய இந்த எண்டில் இருந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கு. ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்போ வந்து இந்த ஹெலிகேஸ் வரக்கூடியது என்ன அப்படின்னா சிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ். இந்த சிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ் என்னென்ன அப்படின்னா எம்சிஎம், அப்புறம் ஜிஐஎன்எஸ், அதுக்கப்புறம் சிடிசி45, இது மூணையும் சேர்த்து தான் சிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றோம். இது எல்லாமே ரெப்ளிசோம் ப்ரோக்ரஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது வந்து இந்த ரெப்ளிகேஷனுடைய ஸ்டார்டிங் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை பிரிக்கிற வேலையை பார்க்கும். அப்புறம் வந்து பைண்ட் ஆகக்கூடியது தான் இந்த பிசிஎன்ஏ, அதுக்கப்புறம் வந்து பைண்ட் ஆகக்கூடியது பாலிமரேஸ் எப்சிலான், அப்புறம் பாலிமரேஸ் டெல்டா. ஸோ அதுக்கு முன்னாடியே பாலிமரேஸ் ஆல்ஃபா பிரைமர் சிந்தசிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். இந்த பாலிமரேஸ் டெல்டா வந்து ஆர்என்ஏ பிரைமர் டவுன் ஸ்ட்ரீனா போயிட்டு இருக்கும் நியூலி சிந்தசைஸ்ட் ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்டை இந்த எக்ஸோநியூக்ளியஸ் ஃபென் 1னால, அதாவது ஃபிளாப் எண்டோநியூக்ளியஸ் 1னால கட் பண்ணப்பட்டு ஆர்என்ஏ பிரைமரை இந்த நியூ டிஎன்ஏ நியூக்ளியோடைட் ஸ்டாண்ட்னால ரீப்ளேஸ் பண்ணப்படுவது. அதுக்கப்புறம் இந்த பாலிமரேஸ் டெல்டா வந்து இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடும். இந்த டிஎன்ஏ உடைய டேமேஜ் ஏற்படும் போது, அப்போ இந்த டபுள் ஸ்ட்ராண்ட்ல டேமேஜ் ஏற்படும் போதோ இல்லை சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டேமேஜ் ஏற்படும் போதோ இந்த டிஎன்ஏ டெல்டா வந்து போத் லீடிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் லாகிங் ஸ்ட்ராண்ட் ரெண்டுக்குமே வந்து ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ அப்போ எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோர்க் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் வந்து ஸ்டால் ஆயிருக்கிற ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கை ரீஸ்டார்ட் பண்றதுமாவும் பிரேக் இன்டியூஸ்ட் ரெப்ளிகேஷன் அப்போ இதை பார்க்க முடியும். இந்த பாலிமரேஸ் டெல்டாவுடைய ஸ்டடி கேன்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ரெப்ளிகேஷன் செக் பாயிண்ட்ல போய் செக் பண்ணி ரிப்பேர் பண்றதுனால, இல்லை அந்த செக் பாயிண்ட் அப்போ வந்து இந்த கேன்சர் டெவலப்மெண்ட்டை சப்ரஸ் பண்றது மூலியமாகவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஸ்டெபிலைஸ் பண்றதும், இந்த ரிப்பேரை ப்ரொமோட் பண்றதும், அதுக்கப்புறம் இந்த ஆரிஜின் ஃபயரிங், அதாவது இந்த ஆரிஜின் ரெப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கை லேட் பண்றதுக்கும் இந்த பாலிமரேஸ் டெல்டா உதவியா இருக்கு. P53 டெஃபிஷியண்டா இருக்கப்போ இங்க வந்து நம்மளுக்கு ஏடிஆர் செக் பாயிண்ட் 1 கைனேஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. சில தெராபியூட்டிக் ஏஜென்ட்ஸான மீத்தேன் சல்ஃபோனேட், சிஸ்பிளாட்டின், அப்பிடிகோலின், அதுக்கப்புறம் ஹைட்ராக்சி யூரியா, இது எல்லாமே இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை இன்டர்ஃபியர் பண்றது மூலயமா இந்த ரெப்ளிகேஷன் கேன்சருடைய டபுளிங் ரெப்ளிகேஷனை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ இந்த டிஎன்ஏ டெல்டால வரக்கூடிய மியூட்டேஷன்னால என்னென்ன டெஃபிஷியன்சி வரும், என்னென்ன சிண்ட்ரோம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்டிபிஎல் சிண்ட்ரோம், அதாவது மேண்டிபுலார் ஹைப்போபிளாசியா, டெஃப்னஸ், அப்புறம் ப்ரோஜிராய்டு ஃபீச்சர்ஸும் லிப்போடிஸ்ட்ராஃபியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெர்னர் சிண்ட்ரோம், அதை தவிர வெர்னர் சிண்ட்ரோம் எப்படி வருதுன்னா இந்த ரெக்யூ ஹெலிகேஸ்ல வரக்கூடிய மியூட்டேஷன்னால வருது அப்படின்னும், இந்த பால் டி மியூட்டேஷன், இந்த டெல்டா சப்யூனிட்ஸ்ல ஒன்னான பால் டில வர மியூட்டேஷன்னால இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோமும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலிமரேஸ் டெல்டா பத்தின உங்களுக்கு இந்த விளக்கம் வந்து புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. Please share the knowledge of life science and subscribe.